இப்ப நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது, கனடாக்கு எப்படி ஸ்ரீலங்கனோ, இந்தியனோ சொந்த நாட்டுல இருந்து பிஆர் எடுத்துட்டு கனடாவுல போய் பிஆர் சிட்டிசன் பிஆர் ரெசிடென்சி கார்டோட எப்படி நீங்க போய் இறங்கலாம் என்ற ஒரு வீடியோ தான் இது. அதுல முதலாவது நம்ம பார்க்க போறது, ஆ இந்த வீடியோல எப்படி அ எக்ஸ்பிரஸ் என்ட்ரி புரோகிராம்ண்டா என்ன? அதுக்கான என்னென்ன ப்ரோகிராம் இருக்கு? அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவ? ஆ எப்படி நீங்க அந்த இருக்கிற எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோகிராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம்ன்றத தான் நீங்க பார்க்க போறீங்க. எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோகிராம்ன்ட்டு ஒரு ப்ரோகிராம் கனடியன் கவர்ன்மென்ட்டால ரன் பண்றாங்க. இது ஸ்பெஷலி ஃபார் த ஆம் எஜுகேட்டட் பீப்பிள். அதாவது அவங்களோட ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஆம் அடுத்தது அவங்களோட லேங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வச்சு அவங்க ஸ்கோர் எடுக்கலாம். அந்த ஸ்கோர் மூலமா அவங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரி போர்ட்டல்ன்ற ஒரு போர்ட்டல்ல வெயிட் பண்ணுவாங்க. அத பற்றிய டீட்டெயில் வீடியோ தான் இது. ஆம் இதுல 3 ஸ்டெப் இருக்கு. ஆ மெயின் ஆனது ஃபெடரல் ஸ்கில் வொர்க்கர்ஸ் புரோகிராம் என்ற புரோகிராம் தான். ஆ இந்த புரோகிராம்ட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நீங்க ஆ எந்த குவாலிஃபிகேஷன் எடுத்திருந்தாலும், இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன் எந்த குவாலிஃபிகேஷன் எடுத்திருந்தாலும், அத நீங்க கனடியன் ஸ்டாண்டர்டுக்கு நீங்க மாத்தணும். கனடியன் அ எஜுகேஷன் ஈக்வலன்சி, அதாவது உங்களோட படிப்ப, உங்களோட நாட்ல படிச்ச படிப்பு, கனடாட படிப்புக்கு எந்த அ எதுக்கு சமமா இருக்கு என்றத நீங்க ஃபர்ஸ்ட்டா ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும். அது 4 ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணது. ஒன்று வேர்ல்ட் எஜுகேஷன் சர்வீசஸ், எ 2வது ஐசிஏஎஸ் என்று சொல்ற இன்டர்நேஷனல் கிரெடென்ஷியல் அசஸ்மென்ட் சர்வீஸ் ஆஃப் கனடா. 3வது கம்பேரிட்டிவ் எஜுகேஷன் சர்வீசஸ். இது யுனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவால குடுக்கப்படுற சர்டிஃபிகேஷன். லைக் கம்பேரிசன் ரிப்போர்ட். அண்ட் 4வது இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன் அசஸ்மென்ட் சர்வீசஸ் ஆல குடுக்கப்படுற ரிப்போர்ட். இந்த 4 சர்வீசஸும் அக்செப்ட் பண்ற ஆம் குவாலிஃபிகேஷனா கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட நீங்க இந்தியாவிலயோ, ஸ்ரீலங்காவிலயோ படிச்சிருந்தா, அந்த இருக்கிற மாஸ்டர் படிச்சிருக்கீங்கன்னா, அந்த மாஸ்டர் குவாலிஃபிகேஷன் உங்களோட கனடாட எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் படி அது என்ன என்ன குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலன்சி என்ற ரிப்போர்ட் தான் இவங்க குடுப்பாங்க. இந்த இருக்கிற ரிப்போர்ட் மூலமா ஆ முதலாவது ஸ்டெப்ஸ் இதுதான். 2வது ஸ்டெப், நீங்க லாங்குவேஜ் டெஸ்ட் எடுக்கணும். ஆ அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் உண்டா, நீங்க IELTS என்று சொல்ற எக்ஸாம் எடுக்கணும். அடுத்தது பிரெஞ்ச் லாங்குவேஜ் உண்டா, TEF கனடா என்ற எக்ஸாம் எடுக்கணும். இது 2ம் எடுத்ததுக்கு பிறகு, நீங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன், ஏஜ், நேஷனாலிட்டி, என்ன படிச்சிருக்கீங்க, அது கனடாட எந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவல். அடுத்தது உங்களுக்கு எத்தன வருஷம் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்தது லாங்குவேஜ் டெஸ்ட்ல என்ன ஸ்கோர் எடுத்திருக்கீங்கப்பா. IELTS எக்ஸாம் எடுத்தா ஓவரால் ஸ்கோர் லைக் 5.5 6.5 இல்ல அது இங்கிலீஷ் லெவல் C1 லெவலா? C2 லெவலா? இல்ல B1 B2 அப்படின்ட்டு ஒரு லைக் உங்களோட ரீடிங்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, ரைட்டிங்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, லிஸ்னிங்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, அடுத்தது ஸ்பீக்கிங்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்றதுக்கு ஏத்த மாரி அவங்க ஒரு ஸ்கோர் குடுத்திருப்பாங்க. ஓவரால் ஸ்கோர்ன்னு. அந்த ஸ்கோர். அடுத்தது உங்களோட டீட்டெயில் ஆஃப் த ஸ்பவுஸ் அண்ட் பார்ட்னர். உங்களோட பார்ட்னர் என்ன படிச்சிருக்காங்க? ஆ அவங்களோட IELTS ஸ்கோர் என்ன? அது அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணுவீங்க. ஆம் நீங்க மேரிட் ண்டா உங்களோட அ ஹஸ்பண்ட் ஸ்கோரும் சேர்த்து கன்சிடர் பண்ணப்படும். இல்ல நீங்க சிங்கிள் ண்டா ஆ உங்களோட ஸ்கோர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க.
அடுத்தது அடாப்டபிலிட்டி ஃபேக்டர்ஸ்ன்றா உங்களுக்கு நீங்க கனடாவுல எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்களா? இல்ல கனடாவுல உங்களுக்கு ரிலேஷன் யாரும் இருக்காங்களா? ஆம், அப்படி ரிலேஷன் இருந்தா, இல் அவங்க என்ன சம்பந்தம்? பிளட் ரிலேஷனா? அதுக்கேத்த மாரி பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க ஒரு ஜாப் ஆஃபர் எடுத்துட்டீங்க கனடியன் எம்ப்ளாயர்ட்ட இருந்து ண்டா, அதுக்கேத்த மாரி லைக் 50 ஓவரால் பாயிண்ட்ஸ் சிஆர்எஸ் ஸ்கோர்ன்றது 50 கிட்ட குடுக்கப்படும். அது யாரு, எந்த என்ஓசி கோட் ல நீங்க வேலை எடுத்திருக்கீங்கன்றத பொறுத்து தான் அவங்க அம் அந்த ஸ்கோர் குடுப்பாங்க. அந்த என்ஓசி கோட் அதுல்ற டீட்டெயில் நான் டீட்டெயிலா அடுத்த வீடியோவுல சொல்றேன். முதலாவது தெரிய வேண்டிய இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இத பத்தி டீட்டெயில் வீடியோ வேணுமெண்டா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது நீங்க பார்க்க போறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்ன்றது. ஆ பாஸ்போர்ட் தேவை. அது 6 மாதத்துக்கு கூடுதலா இருக்கணும் எக்ஸ்பயரி டேட். அடுத்தது லாங்குவேஜ் டெஸ்ட் IELTS ஆர் ஃப்ரெஞ்சுக்கான டெஸ்ட்டுகள் ரிப்போர்ட். அடுத்தது நீங்க ஏதாவது கனடியன் யூனிவர்சிட்டில படிச்சிருந்தா, கனடியன் யூனிவர்சிட்டில டிகிரி சர்டிஃபிகேட்ஸ். அப்படி இல்ல நீங்க படிக்கல, இன்டர்நேஷனல் வேற இந்தியாவிலயோ, ஸ்ரீலங்காவிலயோ இல்ல வேற எந்த நாட்டிலயோ படிச்சிருந்தீங்கன்னா, அத நீங்க கன்வெர்ட் பண்ண டிகிரி சர்டிஃபிகேட் WES ரிப்போர்ட். அந்த நான் முதல் சொன்ன ECA ரிப்போர்ட் உண்டு. அந்த ECA ரிப்போர்ட் அதாவது WESஓ இல்ல வேற ஏதாவது ஆர்கனைசேஷனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டா உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அனுப்பி, அவங்க அத ஆதரைசேஷன் பண்ணி, அவங்க குடுக்குற ரிப்போர்ட் நீங்க வச்சிருக்கணும் அப்ளை பண்ணும்போது. அடுத்தது நீங்க ஒரு ஜாப் எடுத்திருந்தீங்கன்னா கனடாவுல, அவங்களோட ஜாப் ஆஃபர். அடுத்தது நீங்க வொர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ்கள் நீங்க ரெடியா வச்சிருக்க வேண்டும். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட். எவ்வளவு காசு தேவை ஒரு ஆளுக்கு? அடுத்தது ஒரு ஃபேமிலியா போகலி எவ்வளவு காசு தேவை? ஒரு அ ஒரு கப்பிள் போகலி எவ்வளவு வேணும்னு டீட்டெயிலா நான் அம் அடுத்த வீடியோவுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் சர்டிஃபிகேட். போலீஸ் சர்டிஃபிகேட் சாரி. போலீஸ் சர்டிஃபிகேட். போலீஸ் சர்டிஃபிகேட் நீங்க போறதுக்கு முதலே 6 மாதத்துக்கு முதல்ல அப்ளை பண்ணீங்கன்னா, போலீஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். அடுத்தது ப்ரொவின்ஷியல் நாமினேஷன். ப்ரொவிஷ் அ அது உங்களோட லைக் நீங்க கனடாவுல நிறைய மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்கள்ல எந்த மாநிலத்தில ஸ்டே பண்ண போறீங்க? அதாவது டொரன்டோன்டா ஒன்டாரியோ ப்ரோவின்ஸ், அ அல்பர்டா அப்படின்னு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ப்ராவின்ஸ்கள் இருக்கு. அந்த ப்ராவின்ஸ்ல எந்த ப்ராவின்ஸ்ல நீங்க ஆ வேலை செய்ய போறீங்கன்றத நீங்க சூஸ் பண்ணிட்டு, அந்த ப்ராவின்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, அவங்க ஒரு ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் லெட்டர் குடுப்பாங்க. அந்த லெட்டர தான் இவங்க சொல்றாங்க இதுல. இது இவ்வளவும் தான் இம்பார்ட்டன்ஸான ஆம் டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு தேவைப்படுறது. அடுத்தது நீங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணோனே, நீங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல்ன்ட்டு அதுல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பீங்க. ஒரு ஸ்கோர் அவங்க தருவாங்க. இப்ப நீங்க உங்களோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்கோரை செக் பண்ணணும்டா, நீங்க ரஃப்பா செக் பண்ணணும். WESக்கு வெயிட் பண்றீங்களோ, இல்ல IELTS ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்றீங்களோன்டா, நீங்க ரஃப்பா செக் பண்ணணும்டா, கீழ குடுத்திருக்கிற லிங்க்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்றேன். இது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா குடுக்கும். ஓகே உங்களோட ஸ்கோர் இவ்வளவுதான் ண்டு. அடுத்தது எவ்ரி 2 வீக்ஸ் அந்த எக்ஸ்பிரஸ் என்று நடக்கும். அது நடக்கும்போது லைக் டிஃபரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. இதுல கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்ண்டா, இது கனடாவுல இருக்கிற ஆட்களுக்கு. ப்ரொவிஷனல் நாமினின்டா, அந்த நாமினேஷன் லெட்டர் ப்ரோவின்ஸ் ஒன்றுல இருந்து நாமினேஷன் லெட்டர் எடுத்திருக்கிற ஆட்களுக்கு. அதே மாரி இதுல மென்ஷன் பண்ணுவாங்க ஃபெடரல் ஸ்கில் வொர்க்கர்ஸ் புரோகிராம்ன்ட்டு. அதுல உ இப்ப என்ன ஸ்கோர் போகுது? அடுத்தது உங்களோட ஸ்கோர் என்னன்றத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்ப அதுக்கு அடுத்து வர ரோஸ்ல உங்களோட ஸ்கோர்களுக்கு மேட்ச் ஆனா, உங்களுக்கு அவங்க ம் அக்செப்டன்ஸ் லெட்டர் குடுப்பாங்க.
அதான் அதோட மீனிங். இது ஜஸ்ட் பிரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இதுல டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஆ உங்களுக்கு வேணுமெண்டா, நான் அடுத்த வீடியோ உண்டு. அதுக்குன்னே போடுறேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் லிங்க் உங்களோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் லைக் ரோஸ் எப்ப நடக்குதுன்னு செக் பண்ணலி. அடுத்தது சிஆர்எஸ் ஸ்கோர் செக் பண்ணலி. அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு செக் பண்ணலி. நீங்க இதுல செக் பண்ணி கொள்ளலாம். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா, நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம்.